உங்கள் கைகள் எழுப்பும் இந்த ஓசைக்கு ஆசைப்பட்டுதான் நான் சினிமாவுக்கே வந்தேன். ஆனால் இன்று இந்த ஓசையே என் சுவாசமாகிவிட்டது. இந்த சுகமான சுமைகள் உங்கள் பார்வைக்காக மட்டுமல்ல, என் சுவாசத்திற்காகவும் படைக்கிறேன். பிரியமுடன், பார்த்திபன். எப்போ வருவா? 10 மணிக்கு. ஆமா, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா மிலிட்டரின்னு வர மாதிரி தெரியுது. போத்திருக்க போர்வையை பார்த்தா க்ளூஜூர்ல டாக்டர் போற மாதிரி தெரியுது. எதிரி சம்பந்தம் இல்லாம எது கமிஷனர் கேக்குற?
தம்பி வேலை விஷயமா கமிஷனர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அது சரி, இப்ப நான் என்ன கொடுக்கணும்? ஒரு டீ பன். அதான் டிஃபனா? ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், செய்திகள். இது போன்ற வன்முறை சம்பவங்களுக்கு காரணம் 10 ஆண்டுகளாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் தங்கராஜ் என்ற கொடியவனின் கைவேலைதான் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. தங்கராஜ் புதிதாக புலன் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் நம்ம வீட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடு. இன்னொரு முறை இப்படி குச்சி விட்டு ஆட்டின கடிச்சு காக்கா போட்டுடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, யார் நீங்க? மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம். வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றேன். இவரு எங்க தாத்தா மிஸ்டர் கோவிந்தராஜ். வயசு 205. 65 தான் சார். உங்க பேருமா? பங்கஜம்மா. வயசு 45. ஏய் பாட்டி, 3 வருஷமா இதேதானே சொல்றேன். அட சும்மா இரு. பையன் யாருமா? பொண்ணு வைத்து பேரு பாபு, யூகேஜி. அந்த பொண்ணு யாரு? இது எங்க பேபி சித்தி. என்னை விட மூளை கம்மி. சீனு மாமா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது. அது உஷா சித்தி. வயசு 20. உங்க அப்பா? முக்கியமான தலைவருக்கு பாம்பு வச்சாங்களே, அந்த இன்சிடென்ட்ல எங்க அப்பாவும் சேர்ந்து செத்துட்டாரு. ஏய் பாபு, இந்த ஒயிட் சார் தான் எங்க அம்மா. அதுக்கே நான் கூப்பிடுறீங்க? இது எங்க ராம்போ, செக்ஸ் மேல். இந்தியாவோட ஜனத்தொகைக்கு உங்க குடும்பம் சரியான உதாரணம். சாப்பிடறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே, சம்பாதி. என் பர்ஸ திருடிட்டான். பர்ஸ திருடிட்டானா? குடுறா குடுறா குடுறா. படாத செத்து விட போறான் அவன். சுமாரு பர்ஸ குடுறா. ஒரு ரூபாங்கிறது 100, 1 பைசா. ஒவ்வொரு பைசாக்கு எனக்கு உபயோகம் இருக்கு. கல்யாணி, என்னண்ணே? என்னம்மா அது பசகாச்ச சொல்லி மைதாமா வாங்கி கொடுத்தேன். பாத்திரம் காலியா இருக்கு. இன்னைக்கு தேதி 21. 21ஆம் தேதிக்கும் பசகாச்சத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? உனக்கே நல்லா தெரியும்ண்ணே. ராத்திரியும் பகலுமா நீ ஓவர் டைம் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 15 தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அரை வயிறு, கால் வயிறு, நேத்துல இருந்து காலி வயிறு. சினு உள்ள போ. பசக்காய்ச்சி வச்சிருந்த மைதா மாவுல பாபுக்கும் சீனுவுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அரிசி இருக்கு இல்லையோ, கரப்பாம்பூச்சி இருக்கு. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை வீடுதான் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல சாஸ்திரத்துக்கு கூட அரிசி பருப்பு இல்லாம பாத்திரம் பண்ற எல்லாம் சுத்தமா இருக்கு.
கோவிந்தா 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 வாடா வெங்கட்ரமணா கோவிந்தோ 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 கோவிந்தோ. பஜன பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியாலே பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. மஞ்ச துணி ஒன்னாலதான் கோயிந்தோ கோயிந்தோ. பஞ்சத்துல புட்டுட்டு கோயிந்தோ கோயிந்தோ. பஜன பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியாலே பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் என்ன எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. பிச்சை வாங்கி வாழாத பெரிய மனுஷன் யாருங்க? பரமாத்மா பிச்சை கேட்டான் கோயிந்தோ கிருஷ்ண பரமாத்மா பிச்சை கேட்டான் கோயிந்தோ. ஐயோ 3 பக்கம் கடல் இருக்கு 4 பக்கம் கடன் இருக்கு இந்த கதி கோயிந்தோ இந்த கதி கோயிந்தோ. சொம்பு என்பது ஒரு வகை பாத்திரம் நம்பி போடுங்க சாமிக்கு மாத்திரம். சொம்பு என்பது ஒரு வகை பாத்திரம் ஆமா நம்பி போடுங்க சாமிக்கு மாத்திரம். பொட்டு வச்ச பொம்படிங்க துட்டு போடுங்க திருப்பதிக்கு போய் வந்து லட்டு தருங்க. அடடட பஜன பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. சிவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் என்ன எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. நாட்டில் உள்ள கட்சிக்கெல்லாம் 400 சின்னம் உண்டு நாமம் தானே பொது சின்னம் கோயிந்தோ அட ஓட்டு வாங்கி போனவங்க ரேட்டு ஒண்ணு பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் போடுவது கோயிந்தோ ஆமா ஊருக்கெல்லாம் போடுவது கோயிந்தோ. நோட்டு இல்லைன்னா காசா போடுங்க அதுவும் இல்லைன்னா கோயிந்தா போடுங்க. நோட்டு இல்லைன்னா காசா போடுங்க அதுவும் இல்லைன்னா கோயிந்தா போடுங்க. செத்ததுக்கு பின்னாலே கல்லறதாங்க சோத்துக்கு வழி இல்ல சில்லற தாங்க. அடடட பஜன பழக்கம் இல்ல பாடி வழக்கம் இல்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ சிவனே எடுக்கையில் இவனும் எடுத்தால் நான் எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ. மஞ்ச துணி ஒன்னாலதான் கோயிந்தோ பஞ்சத்துல விட்டுட்டிய கோயிந்தோ
பஜன பழக்கம் இல்ல பாடி வழக்கம் இல்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் என்ன எதுக்கு துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தா. என்னம்மா அது காட்டு பின்னாடித்தனமா? பின்ன என்னடா பொழுது விடிஞ்சா எப்படா பொழுது போகுன்னு நாமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடாடா பொழுது போனா எப்படா பூ கேட்கலான்னு கை நீட்டி காத்துக்கிட்டு இருக்கா. எப்பதான் போய் தொலையுமோ இந்த ஜடம். நீ நினைக்கிற மாதிரி அவ ஜடம் இல்ல, பொண்ணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவ பூவே கேட்கறா. அவளுடைய இந்த சின்ன ஆசையை கூட நம்ம நிறைவேற்றி வைக்கலனா உணர்ச்சி இருந்து நாம தாம ஜடம். ஒரு முழம் பூ தானே. எப்ப காசு கேட்டாலும் ஏன் இந்த மாமா டெலிபோன் பூத்துக்கிட்டே போகுது? நான் பார்க்கும் போதெல்லாம் டெலிபோன் பக்கத்துல இருக்கிற என்ன விஷயம்? அது வந்து ஒரு நாள் அவசரமா போன் பண்றதுக்காக இங்க வந்தேன். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? அவசரமா பணம் இருந்த ₹1 கூட போட்டேன் சார். ஹலோ, நான் போட்ட ₹1 வட்டி மூலமா ஒரு ₹8 கிடைச்சது. அன்னையில இருந்து எனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நான் இந்த டெலிபோன் பூத்தை தான் நம்பி வருவேன். இது எனக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. முடிஞ்சா பதில் சொல்ல இருக்கே, முறைக்கிற. எங்களுக்குன்னு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் அந்த ஓசி டிவி தான். அதையும் கெடுத்துட்டியே பாவி. ஆத்மாஜி, உங்களை பார்க்க பத்திரிக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வர்றது கண்டசா கார்ல, கட்ட செருப்பு கால்ல. என்ன சார் ரொம்ப சினிமாத்தனமா இருக்கு? நல்ல கேள்வி, வித்தியாசமான கேள்வி. நான் உயிரினங்களுக்கு தீங்கிழைக்கிறது இல்ல, அதனாலதான் தோல் செருப்பு போடுறது இல்ல. நல்ல பதில், வித்தியாசமான பதில். ஆனா உங்க கட்ட செருப்புல மிதிப்பட்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு ஆபத்து வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? அழகான கேள்வி, ஆழமா சிந்திக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு முன்னாடி என்னுடைய சிஷ்யர்கள் இப்படி வெள்ளத்தை ஓரமா வச்சிருவாங்க. இனிப்பை தேடி எறும்பு மாதிரி சிறு உயிர்கள் ஒதுங்கிறதுனால என்னுடைய பாதையில எந்த உயிர்களுக்கும் தீங்கு வராது. வாழ்க. சம்பா தலைவா, இது என்ன கீதைக்குள்ள துப்பாக்கி? இதனோட தத்துவம் என்னன்னு எனக்கு புரியலையே. உனக்கு கீதைக்குள்ள இருக்கிற துப்பாக்கி தான்டா தெரியும், ஆனா துப்பாக்கிக்குள்ள இருக்கிற கீதை எனக்கு தான் தெரியும். அது சொல்ற உபதேசத்தால தீராத பிரச்சனையே கிடையாது. ஆமா, இந்த ரங்கநாதங்கிறத எதுக்கு பொட்டியும் கையுமா கும்பிடு போடுறான்? கொடுத்துட்டே வீட்டுல சொல்லிட்டு வந்துரு. தலைவா, இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி?
ஐயோ ஐயோ வயித்து வலிக்குதே. என்னையா வயித்து வலி நெஞ்சு பிடிச்சிருக்கீங்க? வயிறு இங்கதான் இருக்கு, இங்கதான் வலிக்குது, நெஞ்சு தாங்களே. ஐயோ மருந்து மாத்திரை போகுது. மாத்திரை இல்லையா, சாப்பாடு. சாப்பாடா? பரவாயில்ல, அதுவும் இருக்குங்களே. இந்த ஹாஸ்பிடல்ல பசிய படிச்ச டாக்டர் யாருமே இல்லையா? ஐயோ அம்மா, ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ என்ன கலாட்டா? கலாட்டா பண்ணனா? நான் கலாட்டா பண்ணல, என் வயிறு தான் கலாட்டா பண்ணுது. தாங்க முடியல டாக்டர். இதுலதான் மருந்து மாத்திரை இருக்கா? அதுல பணம் தான் இருக்கு. ஐயோ அதான் ரொம்ப இதமா இருக்கு. இப்படி இருந்துட்டு போங்க டாக்டர். முதல்ல இந்த ஆளை கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. ஐயோ நான் அல்சர்ல துடிக்கிறேனே, கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. பேசாம சும்மா படியா. பேசாம படுத்தா பசி போயிடுமா? சும்மா இருமா. ஐயோ தாங்க முடியலையே, பசிக்குதே. ஐயோ ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால ஆளாளு கொஞ்சம் முழுசா பிரெட் கொடுங்களேன். அந்த வயித்து வலி பேஷண்ட் எங்க? அவனுக்கு வயித்து வலி இல்ல, பசி. எல்லாரோட பிரெட்டையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. பசிக்கு திருடினால் பாவம் இல்லை. என்ன பெண்ணு மட்டும் தடவி குடுக்குற? ஜாம் இல்லையா? சும்மா இருடா. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையும் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் ஜாம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஜாமுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டேய் இருடா, கஞ்சி சாப்பிடும்போது ஒரு பாட்டு பாடுவியே, அதை இப்ப பாடு. தேங்க்ஸ் ஃபார் தி பிரெட். நான் சொல்றேன். Oh Lord, thank you for the bread you have given me this day. டேய் அப்படியே தேங்க்ஸ் ஃபார் GH ன்னு சொல்றா. GH னா? GH னா அந்த பிரெட் கம்பெனி பேர். என்ன கம்பெனி? வெண்ண கம்பெனி. அம்மா, நாளைக்கு அம்மாவுக்கு திவசம். அம்மா நைட் வர மாட்டேன். சரி, வரதனே 2 செருப்பு வச்சு ஆட்சி பண்ணா பரவாயில்ல. உங்க பையன் ஒரு செருப்பு வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்றான் போல இருக்கு. சார் வேலைக்கு போயிருக்காரோ? சரி, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி நிசப்தமா இருக்கு. சரி பாப்பா, ஒரு கப் காஃபி குடுமா, சூடா. பாலுக்கு என்னமா பண்றது? சரி பாபு, வீட்டுக்காரர் வந்திருக்காருடா. அவருக்கு வாடகை தான் கொடுக்க முடியல, ஒரு வாய் காப்பி கூட கொடுக்க முடியலன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். சாயந்தரம் உனக்கு 2 பாட்டில் பாலா கொடுக்குறேன்னா? இந்த வீட்டுக்கு நீங்க குடி வந்த அன்னைக்கு பால் காய்ச்சினது, அதுக்கப்புறம் பாபு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க பால் காய்ச்சிருங்கன்னு எனக்கு தெரியும். அதனால காஃபி போடுமா, எல்லாரும் குடிக்கலாம். குடி. இவ்வளவு கஷ்டத்துல உன்னை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறான் பாரு உன் மாமன், அவனை கொஞ்சம் பாராட்டலான்னு பார்த்தேன். சாரு, மழையிலேயே ஒத்தக்கால் செருப்போட நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பண்ண முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. ஒழுகிற வீட்டுக்கு வாடகை கேட்டு வந்திருக்கிறது ஒழுங்கு இல்லத்தான். எனக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னும் 6 மாசத்துக்கு வாடகை பணம் கேட்கறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இன்னும் 6 மாசத்துல வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. செஞ்சாலும் பத்தாது. சரி, நான் வாசலை தாண்டிட்டேன். சார வெளியே வர சொல்லுங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. பாவி மகனே, உன்னை என் வயித்துல நான் சுமக்கல, ஆனா என் வயித்துல சுமந்ததையும் சேர்த்து நீ சுமக்கிறியப்பா. பெத்தவங்களுக்கே சோறு போடாத இந்த காலத்துல பூத்தத அரசுக்கு பிறந்துட்டு எங்களுக்கா இப்படி ஓயாம உழைச்சு ஓடா தேஞ்சு போறியப்பா. செத்து போன எங்க அம்மா என்ன பெத்த தவிர வேற எதுவுமே செய்யல. அதனால வருஷத்துல ஒரு நாள் தான் அவங்கள நினைக்கிறேன். ஆனா வாழ்நாள் பூரா உங்களை தான் பெத்த அம்மாவா நினைக்கிறேன். இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன பெத்த மகனா நினைக்கல. இல்லப்பா, பிள்ளையம்மா என்ன மூத்த தரத்து பையன் பிரிச்சு பேசுறீங்க? பிரிச்சு பேசலப்பா. உன் கஷ்டத்துல நாங்க யாரும் ஒரு பைசா கூட பங்கு போட்டுக்க முடியலங்கிற வேதனையில தான் அப்படி சொன்னேன். என்ன கண்ணே,
இங்க முதலாளி கிட்டத்தட்ட நான் தான். சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு வேலை வேணும். டெய்லரிங்ல எதுவும் தெரியாது, ஆனா கத்து கொடுத்தா கத்துப்பேன். கத்து கொடுத்துருவோம் வா. நான் என்ன பண்றேன், முதலாளிகிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். நீ என்ன பண்ற, சாயங்காலம் 5 மணிக்கு ஹோட்டல் சுனிதாவுக்கு வந்துடுறேன். என்ன புதுசா? அப்புறம் லத்தி உயரம் கூட இல்ல, அதுக்குள்ள ஓகேவா? வா போலாம். வா. எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு சார். உன் தங்கச்சியை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போட்டோ வந்திருக்கு பாரு. எங்க அண்ணனுக்காவது சொல்லி அனுப்புங்க சார். விட்டா மாமாவுக்கே சொல்லி அனுப்ப சொல்ல போல இருக்க. வண்டியில ஏத்தியா? எப்படி அந்த மாதிரி? என்ன மன்னிச்சிடுண்ணா. நானும் வேலைக்கு போனா உபயோகமா இருக்கும் தானே போனேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுண்ணா. சார், என் தங்கச்சிக்கு எந்த வரமும் தெரியாது சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? கைச்சலமோட கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணையே நின்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் விபச்சாரிதான் ஐயா. என்ன ப்ராப்ளம்? நேத்தி ஹோட்டல்ல ரைட் பண்ணப்ப இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணோம். அதுல இவரோட தங்கச்சியை மட்டும் ரிலீஸ் பண்ணணும்னு இவர் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. சார், சார் நான் தகராறு பண்ணல சார். சத்தியமா சொல்றேன் சார். சார், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். என் தங்கச்சி மட்டும் விட்டுருங்க சார். சார், என் தங்கச்சி இல்லாம நான் வீட்டுக்கு போனா என் குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு செத்துரு சார். வெளியில போய் நில்லுங்க சார். வெளியில போய் நில்லுங்க. இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது சார். ఏంటి సార్ అది? చూయింగమ్మా సార్. உனக்கு தெரியுமா? நிரோத். உனக்கு எப்படி தெரியும்? இது குடும்ப கட்டுப்பாடு சாதனம். டிவில சினிமால எல்லாம் பார்த்திருக்கேன். ஐயோ, முந்தா நாள் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் நேத்துக்கு வயசுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே விபச்சாரத்துல ஈடுபட மாட்டேன்னு எழுதியிருக்கேன். எல்லாரும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். நான் இந்த தப்பு செய்யல சார். கையெழுத்து போட்டா வீட்டுக்கு போலாம், இல்லன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். நீங்க போடுங்க. எக்கட சார்? அடியிலையா சார்? விபச்சாரி வேணா குடும்ப பொண்ணா நடிக்கலாம், ஒரு குடும்ப பொண்ணு விபச்சாரியா நடிக்கவே முடியாது. இந்த வித்தியாசம் மற்றவங்களோட நமக்கு தான் கரெக்டா தெரியணும். சாரி சார். அவங்க 3 பேரையும் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணோட பிரதர் வெளியில இருப்பார், வர சொல்லுங்க. எஸ் சார். இந்த பாருமா, வீட்டுக்கு போய் அம்மாவை உத்தரவு கொடுக்க சொல்லு. ஒன்லி டே ஷிஃப்டா? சீதை போன்ற பெண்கள் இந்த காலத்தில் உண்டா? நான் கேட்கலம்மா, பாக்கி அவளை கேட்டிருக்கு. வாவுட்ட இந்த லாட்ஜிலாம் விட்டா தப்பு இல்ல, இந்த ரிக்ஷா மாமா விட்டா தப்பா? உரைக்காது. டேய்
சார் எந்த தப்புமே செய்யாம தானே சார் என் தங்கச்சியை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போனீங்க. இப்ப நான் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வரேன் சார். ப்ளீஸ் காம் டவுன். குடும்பமானவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சார் உயிரோட இருக்கணும்? தயவு செய்து எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. இது முழுக்க முழுக்க எங்க டிபார்ட்மெண்டோட தப்பு. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு குடும்ப பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தா அந்த பொண்ணுடைய குடும்பத்து மானம் என்ன ஆகுறது எனக்கு தெரியும். அதனாலதான் நானே வந்தேன். வெறும் வாய்க்கு அவல் கிடைச்சது நினைச்சிட்டு எல்லாரும் இந்த விஷயத்தை போட்டு மென்னிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து எல்லாரும் இங்கிட்டு போயிடுங்க. இதை நான் ஒரு போலீஸ் ஆபீசரா சொல்லல, நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பங்கிற முறையில் சொல்றேன். ப்ளீஸ் போங்க, ப்ளீஸ். நடந்த தவறுக்காக நான் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுவா வீட்டு பிரச்சனை வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மானம் தெருவுக்கே வந்துடுச்சு. ஊரு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி உஷாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? நம்ம வசதிக்கு மஞ்ச கயிறு தானமா வாங்க முடியும். தாலிக்கு தங்கத்துக்கு எங்கம்மா போறது? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா வர்ற பொண்ணு கழுத்துல இருக்கிற நகைய உன் தங்கச்சி கழுத்துக்கு மாத்தி அவளை கரை சேர்த்துடலாம். நீ சரின்னு சொல்லு. இந்த மாதிரி வாழைப்பழத்தோல் வளர்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா உங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவா? அதுக்குதான் LICல ஒரு பாலிசி போடணுங்கிறது. அப்படி நீங்க ஒரு பாலிசி போட்டீங்கன்னா நான் ஏற்கனவே பொறுக்கிட்டு இருக்கேன் அனாவசியமா. யோ, இதுதாங்க உலகம். நீங்க அரிசியை கொட்டிட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்க, அவன் உங்களை கண்டுக்காம போயிட்டு இருக்கான். சப்போஸ் இதுலயே நீங்க பொசுக்குன்னு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அரிசி உங்க வாய்க்கு, சக்கரை மத்தவங்க வாய்க்கு. உங்க LIC கூட அப்படிதாங்க. செத்ததுக்கு அப்புறம் வாய்க்கு அரிசி போடும். ஆனா நாங்க வாழ்றதுக்கே அரிசிக்காக போராடிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பண்ணலாமே. இந்த பணத்தோட சவரம் பாருங்க, அவங்கிட்ட கொண்டு போய் உங்க பாலிசியை காட்டுங்க. பணத்துக்காக சவரம்ல விட்டுரு. என்னடா வெள்ளிக்கிழமை அதுவும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் மூட விட்டாய் உட்காந்துட்டு இருக்கோம். நீ ஏன்டா கோவமா இருக்க? இன்னும் 2 நிமிஷத்துல ஒலி ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நீ பாட ஆரம்பிக்கணும். பாடணுமா? நான் பாட ஆரம்பிச்சா கழுத வரும்னு எனக்கு தெரியும். அப்படி வந்தா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அந்த தட்சி வீட்டு டிவி சத்தம் என் காதுல கேட்க கூடாது. நீ கண்ணா பின்னா எப்படி வேணாலும் கத்தலாம். என்ன வம்புல மாட்டி விடுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் வம்புல மாட்டிக்க போறீங்க. இப்போ நீ பாடல. ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடி என்னமா அது? ஐயோ, சரி சரி சரி, இருங்க இருங்க. தானனா 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 என்ன தானனா பாட சொல்லாதீங்க. திருவாய நான் திறந்தா தடங்களுக்கு வருந்துகிறோம். என் சின்னண்ணு என்ன பாட்டெல்லாம் பாட சொல்லாதீங்க. திருவாய நான் திறந்தா தெருநாயம் ஓடும். திருவாய நான் திறந்தா தெருநாயம் ஓடும். கச்சேரி நான் பாட ஒப்பாரி கண்டீர் விடும். வம்பெல்லாம் மாட்டு புட்டாதீங்க. என் சின்னண்ணு என்ன பாட்டெல்லாம் பாட சொல்லாதீங்க. Wait, this part of the program was brought to you by Bonvita. Tan-ta-dang! ஐயோ, தொண்டையில் கமரலா சாப்பிடுங்கள் விக்ஸ். பாடியதில்ல ஒழுங்கான பல்லவி பாட்டு, பாடுவதெல்லாம் எப்போதும் பஞ்ச பாட்டு. தப்பு தப்பா நாம் பாடி வச்சாலும் தண்டிக்க ஆளேது. ஜேசுதாசும் SPBயும் ஊருல கிடையாது. மெட்டு போட்டு பாட சொன்னா நல்லா பாடுவேன். துட்டு போட்டு பாட சொன்னா நல்லா பாடுவேன். ஆனது ஆகட்டும்.
பாபஸ்வரம் கூடட்டும் செம்மங்குடி குன்னக்குடி என்ன கொஞ்சம் மன்னிக்கட்டுமே வம்புல மாட்டி விடாதீங்க என் சின்னண்ணு என்ன பாட்டெல்லாம் பாட சொல்லாதீரோ கொசு தொல்லையா? டாட்டாய்ஸ் மஸ்கிட்டோ கால். கவனிச்சு பாரு நான் காட்டும் ஒளியும் ஒளியும் கற்பனை எல்லாம் என்னோட ஒழியும் ஒழியும் போடுற பாட்ட பார்த்து தொலைக்கணும் அதுதான் தொலைக்காட்சி சூப்பர் ஹிட் பாட்டையும் சொதப்பி பாடுவேன் இது என் அரசாட்சி ஆளுக்கொரு பாடல் போட தடையும் இல்லையே ஐயாவோட சேனலில் என்றும் தடங்கள் இல்லையே ராகமும் தெரியல தாளமும் தெரியல ஜனகணமன கூட சரிவர தெரியலையே அப்படியே பாடுற சரி போனா போகுது பழைய பாட்டு ஒண்ணு பாடி தொலை பாடலின் இப்பகுதி மட்டும் கருப்பு வெள்ளையில் மனம் கரிந்து முருகி கடை கண்பார் அன்பா என்னை பாட சொன்னது உந்தன் பம்பா நல்ல வேலை யமனோட வாகனம் மட்டும் வந்தது ஒருவேளை அந்த யமனே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கும் யமலோகம் போயிருப்பேன் நீ அங்கேயே வந்து என்ன தொல்லை பண்ணுவ உங்களை மட்டும் இல்லம்மா அந்த யமனையும் ஒரு பாலிசி போட வச்சிருப்பேன் கரெக்ட் யம எல்லாரும் எடுப்பான் நீ பாலிசி கேட்டு யம உயிரே எடுத்துருவ மஞ்சள் நீராட்டு விழாவா அடிச்சிருவான் ஏப்பா லேட்டு 11 வயசு ஒண்ணும் லேட் இல்ல பையன் வந்தது லேட்டு கொஞ்சம் இருங்க ஏப்பா லேட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஐயா லேட்டுன்ற என்னமோ டிஃபன் சாப்பிட்டு வந்தேங்கிற என்னைக்கு இல்லாம தான் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் அன்புள்ள அத்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டுப்புடவையோ எட்டுக்கள் மூக்குத்தியோ நான் கேட்க மாட்டேன் என்னோட ஆசையெல்லாம் உங்க தாடி இல்லாத முகத்தை பார்க்கணுங்கிறதா எனக்காக தியாகம் செய்வீங்களா என்னப்பா கனவு காட்சியா இது இந்த மேட்டர் மேட்டரெல்லாம் ரெடியா இருக்கு இனிமே கல்யாண பத்திரிகை நீயே பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு அண்ணே பாசு கை மிஷின்ல மாட்டிச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு அவசரமா பிளட் கொடுக்கணும் பத்திரிக்கை காட்டுறதுக்கு வர சொன்னீங்கன்னு நினைச்சேன் வெறுங்கையோட இருக்கீங்க கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மாப்பிள்ள நானும் அதான் யோசிக்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களால எப்படி 20,000 ரூபாய் புரட்ட முடியும்னு 20,000 10,000 ரூபாய் கல்யாணம் தண்ணிக்கும் மீதி 10,000 ரூபாய் 3 மாசம் கழிச்சு தானே கொடுக்கறேன்னு சொன்ன மாப்பிள்ள புத்திசாலித்தனமா நீங்க அப்படிதான் சொன்னீங்க முட்டாள்தனமா நான் தான் அதை ஒத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்ன மாதிரி நீங்க பணம் கொடுக்கலன்னு உங்க பொண்ணை வீட்டுக்கு அனுப்புனா வரதட்சணை கொடுமையால வாழா வெட்டியா வந்துட்டான்னு ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க எதுக்கு வெட்டித்தனமா வீண் பிரச்சனை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 20,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்தா நல்லா இருக்கும் முதல்ல ஒத்துக்கிட்ட 10,000 புரட்டுறதுக்கே நான் மூச்சு திணறிட்டு இருக்கேன் திடீர்னு 20,000னா சொன்னபடி கொடுத்துடுற மாப்பிள்ள வாக்கு தவற மாட்டேன் நீங்க தவற மாட்டீங்க ஆனா உங்க பொண்ணு யாரு கூட தவறா பழகிறதா கேள்விப்பட்டேன் அதுக்கே நான் 10,000 ரூபாய் கூட கேட்டிருக்கணும் அட பாவி என் பொண்ணு கெட்டு இருந்தாலும் பரவாயில்ல கூட பணம் கொடுங்கன்னு கேக்குற நீ நாளைக்கு பணத்துக்காக பொண்டாட்டியவே கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் மரியாதையா பேசுங்க மரியாதையாவே பேசுறேன் சார்
பொண்ணோட மானத்தை வச்சு பேரம் பேசுற உங்கள மாதிரி பொறுக்கி ராஸ்களுக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவ தலையில மண்ணெண்ணெய ஊத்தி உயிரோட கொளுத்திடலாம் சார். கோவில்ல நின்னு சொல்றேன்டா, சாவு கூட உனக்கு நல்ல சாவு வராது. என் பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தினியே, நீ அற்பாயசுல போயிடுவடா, நாசமா போயிடுவடா. ஒரு மொட்டை கடிதாசியை நம்பி 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேப்பா. 2 பொண்ணுங்களா? என்னம்மா சொல்ற? பின்ன என்னப்பா, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும் நம்பித்தான் உன் தங்கச்சி கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணும். இன்னும் 6 மாசத்துல தேதி கூட குறிச்சாச்சு. அந்த தேதியில இந்த வீட்டுல கல்யாணம் நடக்குமோ இல்ல கர்மாதிதான் நடக்குமோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம். ஹலோ, என்ன பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நடு ரோட்ல நிக்கிறீங்க? நாங்க தலைவர்கள் ஆனதுக்கு அப்புறம் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சின்ன பசங்க பெரிய விஷயமெல்லாம் பேசுறீங்க, வாங்க நான் டிராப் பண்றேன். இருந்து பேசுறேன். மெதுவா ஏறுங்க பெரியார். வண்டி என்ன வெங்காயம். நம்ம பிளான் அப்செட் ஆயிடுச்சு. டாடா பை பை டாடா. இங்க ஒரு கான்வென்ட் பஸ் பிரேக் டவுன் ஆயிருந்தது. துரசாமி சும்மா போகாம எல்லா குழந்தைகளையும் வண்டியில ஏத்திட்டாரு. இப்ப வண்டி நிறைய குழந்தைங்க. என்ன பண்ற தலைவா? சின்ன ஊசரை காப்பாத்துறதா இல்ல பெரிய ஊசரை காப்பாத்துறதான்னு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு வெளியே நிக்கிற புருஷனை பார்த்து டாக்டர் கேள்வி கேட்கிற மாதிரி என்ன கேட்கிற? என்ன திருந்திட்டியா? இன்னைக்கு நேரு பிறந்த நாள், குழந்தைகள் தினம், அதான் யோசிக்கிறேன். குழந்தைங்க சென்டிமெண்ட்ல துரசாமி விட்டுற முடியுமா? குழந்தைக்குன்னு தனியா பாமா கண்டுபிடிச்சிருக்கான். மொத்தம் ஐயோ, யார் இவன் சிவபூஜையில கரடு மாதிரி? பெத்தவங்க கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆயிட்டோன்னு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. கையில தண்ணி படாம பாத்துங்க. சரி. அங்க என்னமா கூட்டமா இருக்கு? பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சேன்னு அப்பங்கார விஷம் குடிச்சிட்டான். அவன் பழிச்சுக்கிட்டான். பொண்ணை பார்க்கத்தான் பாவமா இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மனசு உடையலாமா? இது சின்ன விஷயமா? என் பொண்ணு மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிர் வாழணும்? பிரச்சனையே எல்லாம் வாழணும்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. தத்துவம் நல்லா இருக்கு, ஆனா என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த மாப்பிள்ள உங்க பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தினானோ அவனோட ஃப்ரெண்டு தானா. நிலைமை தெரிஞ்சுதான் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கான்னு உங்க பொண்ணை கேளுங்க. நிச்சயம் பண்ண அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா அடிக்கடி ஒண்ணு முச்சந்தி பிள்ளையார மூலையில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப நானும் ஒண்ணு அந்த முச்சந்தி பிள்ளையார நினைச்சு என் மனசுல இருக்க சுமையை உங்ககிட்ட இறக்கி வைக்க போறேன். நம்ம வீட்டுல வெள்ளப்புடவையில இருக்க கல்யாணியோட நிலைமை அந்த பானுவுக்கும் வர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். இன்னும் 5-6 மாசத்துல நான் உங்களை விட்டு போறேன். இப்ப நான் அதுக்காக அழல. நான் இருக்கும்போதே இந்த வீட்டுல பாதி நாள் பட்டினி. நானும் போயிட்டேன். நீ என்ன இந்த 6 மாசத்துக்குள்ள தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும்னு அம்மா நிச்சயம் பண்ணிருக்காங்க. இருக்கிற இடத்தையே காலி பண்ணணும்னு
வீட்டுக்காரர் நிச்சயம் பண்ணிருக்காரு. என் கதையை முடிக்கணும்னு அந்த ஆண்டவன் நிச்சயம் பண்ணிருக்கான். இதுல எது நிச்சயமோ இல்லையோ என் முடிவு மட்டும் நிச்சயம். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சந்தோஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு தேவையான பணம் நாளை கிடைக்கும்னா இன்னைக்கே கூட நான் சாக தயாரா இருக்கேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றேன் உனக்கும் புரியல. எந்த உணர்ச்சியுமே புரிஞ்சுக்க முடியாத உனக்கு என் உணர்ச்சி மட்டும் புரியவா போகுது? சார் பிஸ்கட் பேக்கெட் கொடுத்துட்டு போய. தளபதி கேசட்டா? நெக்ஸ்ட். சார் 20 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் கன் பார்ட்டி இவர்தான். 25 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் ஒழுங்கா செக் பண்ணியா? எஸ் சார். ஒரே செலவேல சாயம் போய் வெள்ளை புடவை ஆயிடுச்சு. என் குடும்பத்துக்கு யார் சோறு போடுவாங்க அப்படி நீங்க அடிக்கடி கேட்பீங்க. அது உண்மைன்னு தெரிஞ்சது. அதான் முன்ஜாக்கிரதையா ஒரு பாலிசி போடலான்னு வந்தேன். அப்பா இப்போ அது புத்தி வந்ததே. சும்மா இருக்கிற கையில இதை பிச்சு போட்டுட்டுருங்க. நான் இதை அவுத்து போட்டு வேற ட்ரெஸ் போட்டு வரேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி போதி மரமா இருக்கு. இல்ல திடீர்னு ஞானம் வந்துருச்சேன்னு கேட்டேன். டபுள்ஸ் அடிக்கலாமா? பயப்படாதீங்க, போன வாரம் தான் கத்துக்கிட்டேன். கூச்சப்படாம உட்காருங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏன் எல்ஐசி இங்க இருக்கு, நீங்க எங்க போறீங்க? எடுத்தோன்னே எல்ஐசில ஏறிட முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் எல்ஐசி. ஃபீலிங் விடாம வாங்க. அப்ப எனக்கும் வேண்டி வந்தா எடா மூர்த்தி என்ன திருட மாதிரி முடிக்கிற? அவர்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா மரியாதையே க்ளோஸ். சார் மெடிக்கல் ஃபிட்னஸ் தானே, எழுத ஆரம்பிச்சிட்டானே. இவனுக்கு ஒரு 45 வயசு இருந்தா பரவாயில்ல. அக்கு வேற ஆணு வேற பிச்சு பிச்சு பார்த்துப்படலாம். இவன் தடிமாடு மாதிரி தான் இருக்கான். என்னடா திருத்தந்து முடிச்சுட்டு அந்த மெஷின் மேல ஏறு நெல்லு நசிக்கிடாத. ஏடா எருமை 75 கிலோவா? 75க்கும் 76க்கு நடுவுல சார். நடுவுல ஏடா பாக்குறேன், நம்பர் கரெக்டா இல்லையா அதை சொல்லு. பார்த்த உடனே எடை போட்டுருவேனா? சும்மா இல்லடா, ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மறந்து போயிட்டேன். அடுத்த வாரம் ஆர்ஆர் சபாவில எனக்கு நாடகம் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கட்டுமா? இல்ல வேணாம் சார். ஏண்டா என்ன நடிப்புல சந்தேகமா? நடிச்சு காட்டணுமா? வாங்கிக்கங்க, இல்லாட்டி நடிச்சே காமிச்சிருவாரு. கொடுங்க சார். இது 25 ரூபாய் டிக்கெட். நீ 50 ரூபாய் சீட்லயே உட்காரலாம். அங்கதான் கூட்டமே இருக்காது. நீங்க எம்பிபிஎஸ் நினைச்சேன், எம்எஸ் இருப்பீங்க போல இருக்கே. புரியுது, அறுவை சிகிச்சை நிபுணன் தானேன்னு சொல்றேன். என்ன திருப்பி பண்ணி கிடக்கு கேளம். வயசான போய் தொலைய வேண்டியதானே? தொலையலடா, தொலைய வேண்டியதானே கரெக்டா சொல்லு. என்ன சார் இது? ஒரு சாதாரண கம்பவுண்டர் உங்களை திட்டிட்டு போறான், நீங்க கிராமர் மிஸ்டேக் கரெக்ட் பண்றீங்க. அவன் இங்க டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். என் சன் ஆக்ட் பண்றான். அவன் டயலாக் நோட் பண்ணிட்டு இருக்கான். நீ அன்புள்ள பாத்திருக்கியோ? உங்க வீட்டுல என்ன டிவி? சாலிடரா, ஓனிடாவா, ஈசி டிவியா? ஓசி டிவி. என்ன சிரிக்கிற? அதுலயும் பிரமாதமா நடிப்பேன்.
என்ன ஜோக் அடிச்ச மாதிரி உட்கார்ந்து போடா போடா அந்த ஸ்டாண்ட்ல போய் நில்றா போடா. ஜோக் அடிக்கிறது ஹைட் இருந்தா பராது, மூளை வேணும். ஃபைல் ஆகுனா கரெக்ட் சார். ஹைட்டும் வெயிட்டும் சரியா இருந்தா சைட்டும் சரியா இருக்கும்னு அர்த்தம். கரெக்ட். இன்னைக்கு நான் நாடகத்துல என்ன கேரக்டர் பண்ண போறேன் தெரியுமா இல்லையா? அப்படியே நெஞ்சு தொடர மாதிரி ஒரு ரோல். கேன்சர் பேஷண்ட். ஏன் ரியாக்ஷன் மாறுறது? ஓல்டு தீம்னா ஓல்டு தீம் தான், ஆனா ஒர்க் அவுட் ஆன தீம். அதுல எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ், எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? உனக்கு சொன்ன புரியாது. நான் ஒரே ஒரு சீன் நடிச்சு காட்டட்டுமா? எனக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை, என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் செத்து போயிடுறேன். இப்படி ஒரு வச்சனம். அதையே நான் எப்படி ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க சார். என் நடிப்ப ஒரு இந்திய ஒத்துண்டதா இல்ல, இந்த இந்தியாவே ஒத்துண்டதா நான் நினைக்கிறேன். படவா ராஸ்கல், உனக்கு கலையை ரசிக்கிற மனசு இருக்கு, அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பிளடி மெடிக்கல் ஃபிட்னஸ். ஒரு கையெழுத்து போட்டுடு. நாங்க எல்ஐசில இருந்து வந்திருக்கோம். மூர்த்தியோட மறைவுக்கு எல்லாரும் அனுதாபம் மட்டும் தான் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா நாங்க பரிகாரத்தோட வந்திருக்கோம். வாங்கிக்கங்க. பாபு பாபு, சந்தோஷ் அப்பாக்கு என்ன பிசினஸ்? ஸ்மக்லிங், கடத்தலாம். கடத்தலாம் கடத்தலாம் கடத்தலாம். ஹலோ ஹலோ, உன் பையனை உயிரோட பார்க்கணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட திரிசூல மலைக்கு வரணும். நான் உடனே வரேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு வரேன். நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உன் பையனை பணமா தான் பார்க்கணும். சத்தியமா நான் போலீஸ்க்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் கொஞ்சம் பயந்தாலே அவனுக்கு ஃபிட்ஸ், அதாவது காக்கா வலிப்பு வந்துடும். அவனை பத்திரமா பாத்துக்க. உடனே நான் பணத்தோட வரேன். சீக்கிரமா வா. போலீஸே வந்திருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ், அதான் போலீஸ் வந்திருக்கு. தாத்தா, கபோர்ட்ல கிரே கலர் பேண்ட்டும் ப்ளூ கலர் ஷர்ட் இருந்ததுங்க. நம்ம டோபி போட்டுக்க பழைய ட்ரெஸ் வேணும்னு கேட்டான், அதான் கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்காம? வயசாச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. வீட்ல இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுட்டே இருக்கணுமா? கொஞ்சம் விட்டா என்னையே தூக்கி போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கி தின்னுடுவீங்க போல இருக்கே. இல்லம்மா, ரொம்ப பழசா இருந்தது. பழசா இருந்தா தூக்கி போடுறதா? தோ இது கூட பழசு, இதையும் தூக்கி போடுங்க. முக்கியமான ட்ரெஸ் தானே பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். ஏதோ பெருசா சொல்றீங்களே, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு. இப்ப எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்.
உங்களால வாங்கி தர முடியுமா? என்ன மன்னிச்சிருமா. இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்குள்ள உன் மனசு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. தலைவா, அந்த புறத்துக்கு வந்ததுக்கு மன்னிக்கணும். கழுத அப்படி என்னடா அவசரம்? 35 லட்சம் ரூபாய் பிசினஸ் இவர் மூலமா வந்திருக்கு. ஆமாங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதே. தேர்தல் வராம பாத்துக்கணுமா இல்ல தேர்தலை எதிர்கட்சி வராம பாத்துக்கணுமா? நாங்க இந்த தேர்தல்ல ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஐயா மட்டும் இல்லாம நீங்க எந்த தேர்தல்ல எல்லாம் ஜெயிச்சீங்க? ஜிகேஎஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கியமான புள்ளி கொலைகேஸ் சம்பந்தமா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போறான். அவன் மட்டும் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாங்க கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை நேரா மேல் கோர்ட்டுக்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோர்ட் வரைக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் நம்ம தொழில்முறை வில்லன் டெப்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன். அந்த ஹாஸ்பிட்டல் சமீபத்துல ஏதாவது விபரீதம் நடந்திருக்கா? ஆமாங்க, அங்க ஒரு கிட்னி ஆபரேஷன் நடந்தது. அதுல கிட்னி கொடுத்தவனும் செத்துட்டான், வச்சுக்கிட்டவனும் செத்துட்டான். அதனால ஜனங்கள்லாம் அந்த ஆஸ்பத்திரி மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. இத வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியை ஆபரேஷன் பண்ணிடலாமே. மைப்பா, என்ன தலைவா நீ என்ன செய்யற? நம்ம காலி பசங்களை காலேஜ் பசங்களா மாத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணு. யாரும் சத்தம் போடாதீங்க, சொன்னா கேளுங்க. யாரும் சத்தம் போடாதீங்க, எல்லாரும் ஓரமா போய் நில்லுங்க. இது சம்பந்தப்பட்டவங்க நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். அமைதியா இருங்க, சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. அமைதி, சொன்னா கேளுங்க. கலந்து போறீங்களா இல்லையா? தலைவா 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 தலைவா, கீழ இருந்து பாக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பாடையில போற டெப்டி கமிஷனர் நம்ம காரியத்தையே கெடுத்துட்டான். காரியத்தையே கெடுத்துட்டானா அந்த பாடையில போறவன்? சூப்பர் ஐடியா. ரொம்ப ஆட்டாத, மூச்சு வாங்குது. இதுக்கே இப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஏன் இந்த பக்கமா டெட் பாடி அலோவ் பண்ணீங்க? சுடுகாட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழிதான் சார் இருக்கு. இந்த சாவு ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினா எல்லாரும் தகராறு பண்ணுவாங்க. பக்கத்துல எல்லாம் சேரி ஜனங்க. எனக்கு என்னமோ அந்த குரூப்பை பார்த்தா சந்தேகமா இருக்கு.
கமிஷனர் ஐயா வந்திருக்காரு, ஆத்மாவை பார்க்கணும். கமிஷனர் ஐயாவை மன்னிக்க சொல்லுங்க. எங்க ஆத்மாஜிக்கு இந்த கரடு முரடான காக்கி சட்டையை கண்டாலே பிடிக்காது. அதையும் மீறி உங்க கமிஷனர் எங்க ஆத்மாஜியை பார்க்கணும்னா, மெய்யப்பா உங்க கமிஷனர் ஐயாவோட யூனிஃபார்மை கழட்டிட்டு தூய்மையான எங்க யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வந்தா தான் நாங்க உள்ள அனுமதிப்போம். கமிஷனர் வந்திருக்கான். வாழ்க, உட்காருங்க. ஆத்மாங்கிற பேர்ல இருக்கிற உங்களை ஆத்மார்த்தமா தரிசனம் பண்ணா என் உத்தியோகத்துக்கு நல்லதுன்னு நேத்து ராத்திரி எங்க குலதெய்வம் என் கனவுல வந்து சொல்லிச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர்றேன். வாழ்க. போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சிட்டு போகுது, பொற போட்டு சமாளிக்க முடியுமா பாரு. இந்த டிசியை எலும்பு போட்டு கூட சமாளிக்க முடியாது போல இருக்கு. மாட்டிக்கோம்னு பயமா இருக்கு. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஏய், 7 மணி நேரமாச்சு. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி என்ன யோசனை? இந்த வருஷம் நீ என்ன ஏமாத்தி பர்த்டே கொண்டாடிட்ட, அடுத்த வருஷம் நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பக்கத்துல ஷோக்கா ஒரு குட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கா, கேக்க வாயால ஊட்டிருக்கா. போய் டூயட்டா பாட முடியும். why not? ஏன் பாடக்கூடாது? 1947ல நமக்கு சுதந்திரம் வந்தது. அன்னில இருந்து நாம என்ன வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் ஆடலாம். ஆனா நல்லா பாடணும், நல்லா ஆடணும். ரெடி? 1 2 3 4. சின்ன பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. அந்த பட்டாம்பூச்சி போலே நாமும் பறக்கணும் கண்ணா. நெஞ்சின் பாரம் எல்லாம் தீரும் வரை ரசிக்கணும் கண்ணா. உள்ள புள்ளி சென்றா துன்பம் இல்லை மனமே வாடாதே. இந்த வாழும் மண்ணும் இனிமையானது, இங்கு வாழும் பட்டாம்பூச்சி இறக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. வீட்டுல சொல்லிட்டு வண்டியா சாகுறாங்க. துளிகள் உடைந்திடாமல் நடந்து பார்க்கலாம்.
உள்ளம் ஒளிந்து கொண்டது. இளைய காற்று இரங்கல் பாட்டு எழுதி வந்தது. சோகம் போக எனது உள்ளம் நிலவு பார்த்தது. நிலவு கூட மேகம் எடுத்து போர்த்தி கொண்டது. இதயம் தீயிலே எரியும் போதிலே இசையில் கீர்த்தனம் விழுமா காதிலே. ஒளியும் கூட அழுகைதானே மெழுகின் வாழ்விலே. பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. அந்த பட்டாம்பூச்சி போலே நாமும் பறக்கணும் கண்ணா. நெஞ்சின் பாரம் எல்லாம் தீரும் வரை ரசிக்கணும் கண்ணா. உள்ளம் துள்ளி சென்றால் துன்பம் இல்லை மனமே ஓடாதே. இந்த வாழும் மண்ணும் இனிமையானது, இங்கு வாழும் காலம் அருமையானது. இந்த பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. நீ செய்யற பத்திரிக்கை வேலைக்கு வேணா உன் மூளை சரியா இருக்கலாம். ஆனா 10 வருஷமா போலீஸ் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கனே, என்ன பிடிக்க உன் மூளை பத்தாது. இதுக்கு எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? நான் தான் தங்கராஜ். கழுத தங்கராஜுக்கு இடது கையில 4 விரல் உங்க அப்பன் போலீஸ் கமிஷனோட மூளை கண்டுபிடிச்சது. அந்த தங்கராஜுங்கிற ஆத்மாவே நான் தானே அவனுடைய வித்து கண்டுபிடிச்சிருக்கு. உன்னை வச்சு ஒண்ணு செய்யலாமே. ரேப் இல்ல, பிளாக்மெயில். எங்க நம்ம பொண்ணு எதுக்காக அவன் கடத்திட்டு போனா? ஜெயில இருக்கிற 5 தீவிரவாதிகளை நான் ரிலீஸ் பண்ணணுமா? அப்பதான் நம்ம பொண்ணை உயிரோட விடுவானா? நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணோட உயிர் மட்டுமில்ல, இந்த பொறுப்பான உத்தியோகத்துக்காக என் உயிரை விடவும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டேன். பாடகர் வந்தாச்சு, எல்லாரும் கை தட்டுங்க. என்னாச்சு? மணி ஆச்சுப்பா. இன்னும் 2 நிமிஷம் தான் பாருங்க. சீக்கிரமா அவுத்து போட்டு வந்து கச்சேரி ஆரம்பிப்பா. எனக்கு இன்னைக்கு பாடுற மூடு இல்லைங்களே. எங்களுக்கு இருக்க கேக்குற மூடு. என்னப்பா பாபு? மாமா, இந்த கூட்டம் உனக்காக வந்ததில்ல, எனக்காக வந்தது. என் ரெஸ்பெக்டுக்காவது கடைசி தரம் ஒரே ஒரு பாட்டு பாடு. தள்ளிப்பா. சுதிய பத்தி நீ கவலைப்படாதப்பா, நான் ஏத்திட்டு தான் வந்திருக்கிறேன். குடகு மாலை காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும், அந்த கூடு மண்ணில் வாடும். மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும், அந்த கூடு மண்ணில் வாடும். மண்ணோட கூடுந்தான் மண்ணாய் போகும். தன்னாசை குஞ்சுகள் எங்கே வாழும்? சிறகும் சருகாய் உதிர்ந்தே போகும். குடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும், அந்த கூடு மண்ணில் வாடும்.
ஆறுதல் கூறவோ என் தேவதை வந்தது. பாலைவனம் தேடியொரு நதி வந்தது. மெல்லிய பார்வையால் நீ சொல்லிய வார்த்தையா என் இதயம் நம்பிக்கையில் துடிக்கின்றது. இதையே முதிர்ந்த பின் மலர்காட்சியா இனியும் உனக்குள்ளே மனக்கோட்டையா? நான் உனது நினைவில் இனியும் வாழ்ந்து பார்க்கிறேன். உருகும் எனது மனதை உனக்கு பாடலாக்கிறேன். உலகு மலைக்காடு அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். நெஞ்சினில் தாங்கினி பாசத்திலே பாரங்களும் சுகமானது. கண்களை கூடத்தான் நான் மூடுவதில்லையே. தூக்கமின்றி வாழ்வதற்கோ வரம் கேட்கிறேன். நதியே நெருப்பிலே எரிகின்றதே. விழி நீர் அணைத்திட துடிக்கின்றதே. சிரிக்கும் மலர்கள் வாடி போகுமோ? விதியின் வழியில் கவிதை பறவை ஓடி போகுமோ? உலகு மலைக்காடு அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். மண்ணோட கூடுந்தான் மண்ணாய் போகும். தன்னாசை குஞ்சுகள் எங்கே வாழும்? சிறகும் சருகா உதிர்ந்தே போகும். குடகு மலைக்காடு அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். ஒரே ஒரு பாட்டு பாடி என் பாட்டிய கொண்டுட்டேன். 97 வயசுல இழுத்துக்க பரிசிக்க இருந்த என் பாட்டிய பாட்டு பாடியே கொண்டுட்டேன். பாட்டு பாடி மழைய வரவழைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிற படம் நீ மரணத்தையே வரவழைச்சிட்டியனா? பரிசாயா, சமீப காலமாக தமிழகத்தில் நடந்த பல கொலைகளுக்கும் வன்முறை சம்பவங்களுக்கு கண்டுபிடிச்சா 5 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அதே நான் கண்டுபிடிச்சா எனக்கு எஸ்ஏ ப்ரமோஷன் கிடைக்குங்க. உன்னை பார்த்தா கருப்பா ஒசரமா தங்கராசு மாதிரி இருக்கிற உன்னை புடிச்சு கொடுத்துட்டுமா? தங்கராஜ் என்ற கொடியவனை இதுவரை யாரும் நேரில் பார்த்ததாக தகவல் இல்லை என்றாலும் அவனை பற்றிய அங்க அடையாளங்களை சிறப்பு புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அவன் உயரம் சுமார் 6 அடி இருக்கலாம். கருப்பு நிறம், இடது கையில் கட்டவர்கள் இருக்காது. இந்த கொடியவனை பற்றிய துப்பு கொடுத்தாலோ அல்லது பிடித்து கொடுத்தாலோ 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். எனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணம் வேணும். சரி, அவ்வளவு பயங்கரமான ஆளை நம்ம எப்படிப்பா சாதாரணமா கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, தங்கராஜ் இருக்க இடம் எனக்கு தெரியும்.
இந்தாங்க சோப்பு. என்னடா கழுத இது? எவனோ மாட்டினா நமக்கு என்னங்க? தான் தான் தங்கராஜன் அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அறிவாளி வெளியே இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்தில் அவன் என்கிட்ட வந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. இந்த அநியாயத்தை எந்த கோர்ட்லயா போய் சொல்றது? அட அந்த தங்கராஜன் மட்டும் கடத்திட்டு போனா பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிருக்கானுங்க. வர வர போலீஸ்னாலே ஜனங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தங்கராஜ பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டுருந்துச்சு. உடனே மூர்த்தி என்ன பண்ணானா, நான் தங்கராஜன் நடிக்கிறேன், என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தருவாங்க, அதை வாங்கி வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னான். அதை நம்பி நானும் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு இருக்கிற பிரச்சனைல அவருக்கு தான் அறிவில்ல, உங்களுக்குமா அறிவில்லாம போச்சு. இவர்தான் தங்கராஜன் யார வேணா பிடிச்சு கொடுத்தா உடனே நம்பிடுவாங்களா? பாவாத்மா, நானே பரமாத்மாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நல்ல புள்ளாண்டா தெரியுது. நீ ஏன் தங்கராஜா நடிக்கணும்? கேள்வி கேட்கறது யாருன்னே தெரியல. தங்கராஜ் சொல்லு. என் உடம்புல இருக்க நோய் காரணமா நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன். நான் சாகிறதுக்குள்ள என்னையும் நம்பி இருக்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக தங்கராஜா மட்டும் இல்ல, அந்த கோட் சேவா கூட மாற தயாரா இருக்கு. இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ அயோக்கியங்க காந்தியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு யோகியம் வீட்டுக்காக கோட் சேவை மாறதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கழுத பணம் கொடுத்தா இந்தியாவை குறைச்ச விலைக்கு கூறுபட்டு வித்துருவ போல இருக்கு. என்ன புடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். சீப்பா சொல்லியிருக்காங்க. நான் மேல 1 ரூபாய் தரேன், 6 லட்சம். போலீஸ் கமிஷனரை க்ளோஸ் பண்ணணும். முடியுமா? அடே ப்ளீஸ் அண்ணே, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. பணத்துக்காக கொலை செய்யற அளவுக்கு போயிடாதீங்க. இதனால என்ன விபரீதம் வரும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த போட்டோ கழுதை தான் கமிஷனருடைய டாக்டர். பாசத்துல துடிக்கிறா. வாய மூடுறா. எங்க அப்பா மாதிரி 4 போலீஸ் ஆபீஸ் இல்லனா உன்ன மாதிரி 100 கேடிங்க உருவாயிடுவாங்க. ஏய், நல்ல நேரம் பார்த்து உன்னை லவ் பண்ணலாம் நினைச்சா ராவு காலத்துல ரேப் பண்ண வச்சிரு போல இருக்க. போடா பொறுக்கி நாயே, உன்னால நடுரோட்ல போட்டு நார கிழிக்கணும்டா. ஐயோ கத்துறாடா. அந்த கழுத வாயில துணி வச்சு புத்துங்கடா. பொம்பளை போட்டி வச்சு இதுக்கு எப்படின்னா அதுக்கெல்லாம் எப்படி? என்னைக்கு இந்த கழுவியுடைய அப்ப இங்க மோப்பம் முடிச்சுட்டு போனானோ அன்னையில இருந்து என்ன வாழ விடாம சாவடிச்சுட்டு இருக்கான். நீ அவனை சாவடிச்ச, உன் குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன். அட சீக்கிரம் சொல்லி, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் வயிறார சாப்பிடணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அப்படி போட்டு தாக்கு. ஏடா கழுதைகளா, நீங்களாம் இருக்கும்போது ஏன் இந்த வேலையை இந்த பாயிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு தெரியுமா? 1, அவன் உங்களோட புத்திசாலின்னு நிரூபிச்சிருக்கான். 2, செருப்பு கூட புதுசா இருக்கும் போது சுருக்குன்னு கடிக்கும். அதனால பய காரியத்தை கச்சிதமா முடிச்சிடும் நினைக்கிறேன். 3, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நான் யாரையாவது டீல் பண்ண சொன்னா வேலை தீர்ந்ததும் ஆளை தீர்த்துருவேன். இவன் விஷயத்துல அதுவும் பிரச்சனையா இல்லை, தானே செத்துருவேங்கிறான். அப்படி இல்லை நம்ம பாத்துக்கிறோம். டே குட்டி விடுறா. பணமெல்லாம் சரியா இருக்கும் கண்ணு. தேவையா இருந்தா ஒன்னும் அடிச்சு கொடுக்குறேன். வில்லனுக்கு வில்லன் நாணயஸ்தானா தான் இருப்பான். தம்பி தங்கராஜ், பொட்டி வாங்கிட்டு போறது பெருசு இல்ல கண்ணு. இந்த காரியத்துல இருந்து பின்வாங்கவோ இல்ல என்ன காட்டி கொடுக்கவோ நீ நினைச்ச, ஒன்ன மட்டும் இல்ல, நான் வாழ வைக்கிறேன்னு சொன்ன உன் குடும்பத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கேன். போகண்ணே. நான் சொல்றது கேளுங்க. இவங்க இன்னைக்கே கூட என்ன சாகடிச்சிடலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு ஏற்படலாம். அவருக்கு தான் ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. மா, மூர்த்தி சத்தம் போடாத. கதவு மூடி இருக்கா? ஐயோ மூர்த்தி, என்னப்பா என்னாச்சு உனக்கு? அண்ணா அண்ணா சத்தம் போடாதீங்க. மா, இந்த பெட்டியை பிடிங்க. மெதுவா. என்ன கன்றாவியோ, ஏன் நீ சரியா புடுறா? மெதுவா பேசுங்க. பாத்துருங்கண்ணா. மெதுவா அண்ணா. பாத்துனா முதல்ல உள்ள வாப்பா. உனக்கு என்ன இந்த தலையெழுத்து? பாச பக்கமா வராம போலீஸ பயந்து நீ என்ன இந்த பக்கமா வர? அண்ணே, நீ ஏன் எங்களை விட்டுட்டு போன? அண்ணே, ஐயோ என்னப்பா இது? அது அடிபட்டுடுச்சு. அடிபடல, நீ ஏன் வெட்டிக்கிட்ட? நாங்க வாழறதுக்காக நீ இப்படி சிறுக சிறுக சாகிறத விட ஆளுக்கு கொஞ்சம் விஷத்தை குடிச்சிட்டு நாம எல்லாருமே போயிடலாம். அந்த பொண்ணு மட்டும் வந்து உண்மையை சொல்லனா நாங்க இந்நேரம். உண்மையா? என்ன உண்மை? என்ன உண்மை? என்ன சொன்ன? அவளையேப்பா மிரட்டுற?
பணத்துக்காக இப்படி அவஸ்தைப்படுறியே உன் ஆயுசு நாளைக்கேவா முடிய போகுது இன்னும் எவ்வளவு காலம் வாழ போற உன் தங்கச்சி கல்யாணத்தை அடுத்த மாசம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ பண்ணிட்டு போறோம். கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு விடுவு காலம் வராமலா போயிடும்னு இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சுமா. ஒரு சமூக விரோதி செய்ய போற காட்டு மிராண்டித்தனமான அராஜகத்துக்கு நான் உடந்தையா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு இந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை கை நீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் செய்ய போறது ரொம்ப பெரிய தப்பு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதை வச்சு இந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. வேண்டாண்ணே இந்த பணம். யாரோ ஒரு சமூக விரோதி செஞ்ச வன்முறையால என் பூவும் பொட்டும் போச்சு. அதே மாதிரி நீ தெரிஞ்சே செய்ய போற இந்த தப்பான காரியத்தால எத்தனை பேருக்கு என்ன நிலைமை வரப்போகுதோ. உன் பாரத்தை குறைக்கிறதுக்கு நான் ஆண்டவனை கூட நம்புறது இல்லப்பா. இந்த ஜாதகத்தை தான் நம்புறேன். அடுத்த வருஷம் இந்நேரம் எல்லாம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதுல எழுதிருக்குப்பா. என்ன கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதுக்கு தானே நீ கையெல்லாம் வெட்டிக்கிற. எனக்கு கான்வென்ட் படிப்பே வேணாம் மாமா. என்ன ஒரு சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூல்லே சேர்த்துரு மாமா. எனக்கு இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் படிப்பு கூட வேண்டாம். நாளையில இருந்து கை வண்டி எடுத்தாவது என்னால முடிச்சது சம்பாதிக்கிறேன். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதா வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தருக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறதுலயும் சந்தோஷம் இருக்குங்கிறத உங்க வீட்டுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் நீங்க உங்க முடிவை மாத்திக்கங்க. தம்பி தங்கராஜ், இந்த காரியத்துல இருந்து பின்வாங்கவோ இல்ல என காட்டி கொடுக்கவோ நீ நினைச்ச உன்னை மட்டும் இல்ல நான் வாழ வைக்கிறேன்னு சொன்ன உன் குடும்பத்தையும் சேர்த்து அடிச்சிருவேன். இனிமே எந்த முடிவையும் என்னால மாத்த முடியாது. மாமா சீக்கிரம் வந்துரு மாமா. பெட்டியை மறந்துட்டேன் மாமா. நல்லா இருக்கா? மங்களகரமா இருக்கு. இதுல ஒரு குறை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? முதல்ல நான் ஒரு பொண்ணுன்னு தெரியணும். அந்த பொண்ணுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியணும். அந்த மனசுக்குள்ள முழுக்க முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரியணும். எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு புடவை கடை பொம்மை மாதிரி நான் தெரியும் போது என் மனசுல இருக்கிற குறை உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல பிரியா, நான் வீட்டுக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பணத்தை கொண்டு வந்தேன். எல்லாருமே அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுவாங்களோ நான் அதையே நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்ட். உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என் நேரமும் உங்களே நினைச்சிட்டு இருக்கேனே. எனக்கு உங்களோட ஒரு உறவு வேணும். அதுக்கு எனக்கு இந்த உரிமை வேணும். இது நிரந்தரமா உன் கழுத்துல இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிற நான் இதை கட்டினா நீங்க சொல்றபடி பார்த்தா நல்லவனோ கெட்டவனோ ஆயுஸ் மட்டும் கெட்டியா இருக்கிறவனா பார்த்து கட்டிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. பின்ன மாடர்ன் ட்ரெஸ் போடுறவளுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அப்பப்ப மாத்திக்குவான்னு நினைக்கிறீங்களா? நீ உன் மனசை மாத்திக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். உன்னையே நீ ஏமாத்திக்கிறது நினைச்சுதான் வேதனைப்படுறேன். என்னால மாத்திக்க முடியலையே. நான் அழுதுட்டு இருக்கப்ப எனக்கு நீ ஆறுதல் சொல்வ. இப்ப நீயே அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கும் ஆறுதல் வேணும்னு அர்த்தம். உங்களால அந்த ஆறுதலை கூட கொடுக்க முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. உங்க வாழ்க்கை முடியும் போது நான் என் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நாளா என் உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த மருந்து மாத்திரை இல்ல, உன்னோட அன்பு மாத்திரம்தான். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட பாதி உயிராணி இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். இப்ப நீ எப்படி சொன்ன? பாதி உயிராதே உடம்புல இருக்கணும்னா
இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். உங்க முடிவு தெரிஞ்சதா உங்களை காதலிச்ச. இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சோம் உங்களோட வாழும் போல இருக்கு. எனக்கு வாழ்ந்தது போதும் இருக்கு. முடியாதுன்னு தெரிஞ்சும் எனக்கு இப்ப வாழணும் போல இருக்கு. கடன் கேட்கிற இந்த லட்சத்துல பிரசவத்துக்கு இலவசம் வேற. காசு ஆறி போயிருக்கு. நீ ஏன் சூடா இருக்க? என்னங்க போன வாரம் ரிக்ஷால யார கைப்பையோட 5000 பணத்தை விட்டு போயிட்டாங்க. நான் மறந்து என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை வச்சு மஜா பண்ண மாட்டோம். இவர் என்னன்னா பெரிய காந்தி மாதிரி அந்த பணத்தை கொண்டு போய் கம்செட் கொடுத்துருக்காரு. அவர் ஐயோட நேர்மையை பாராட்டி ஒரு 100 ரூபா கொடுத்து கை குலுக்கிருக்காரு. இந்த போட்டோ வச்சு உலகங்கள கடவ முடியும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. அந்த 5000 ரூபாய் மட்டும் இருந்திருந்தா என்னைய நம்பி இருக்கிற குடும்பம் ஒரு மாசம் கறி மீன் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நான் திருப்பி கொடுத்த பணம் ஒரு குடும்பத்தோட உயிரையே காப்பாத்திருக்கு. சாகும் போதாவது நல்லவனா வந்த ஒரு திருப்தி மனுஷனுக்கு வேணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்துறதை விட பசி பட்டியல குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா கூட தப்பு இல்லைங்க. சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கு புல்லரிச்சு போறிய. ஒருவேளை தங்கராஜை கண்டுபிடிச்சு கொடுத்து கம்செட்டு தான் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன்னு வச்சுக்க. என்ன பேச்சு பேசுவ நீ? நான் ஒண்ணும் பணத்துக்காக தங்கராஜை புடிச்சு கொடுக்க மாட்டேன். அந்த கொலகார பாவி இருக்கிற இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை நானே கொன்னுட்டு தினம் தினம் அவனால சாகர எத்தனையோ பேரை காப்பாத்தணுங்கிற சந்தோஷத்தோட சாவேன். ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு இருக்கிற அறிவு. பார்சல்ல வந்திருக்கிறது ஒரு பொண்ணுடைய கைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது உன் பொண்ணுடைய கைன்னு தெரியறதுக்காக தான் அதை அந்த மோதத்தோட அனுப்பிச்சிருக்கேன். நீங்க யாரு? உன் புருஷனுக்கு ஏம உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவளை விட்டுடுங்க. கமிஷனரை ஏதாவது லேகியம் சாப்பிட சொல்லி இன்னொரு பொண்ணை பெத்துக்க. ஏன்னா அவ இன்னைக்கு செத்துருவா. இந்த அளவுக்கு பாசம் உன் புருஷனுக்கு இருந்திருக்கணும். அதை விட்டு தங்க பதக்கம் சௌதரி மாதிரி பொண்ணு போனா பரவாயில்ல. கடமை தான் முக்கியம்னு சொன்னா எப்படி? நானே இந்த படத்தை 5 தடவை பார்த்தேன். சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் கமிஷனரா நடிச்சா நான் கூட தான் கை தட்டுவேன். அதே கமிஷனர் நேரா வந்தா என்ன பண்ற? காட்டுல காது உரமா வச்சுட்டு கால் நடையா போய் பால்கனி வழியா எட்டி பாரு. நம்ம பசங்க 2 பாடம் கட்டியிருப்பாங்களே. ஒண்ணு உன் பொண்ணுக்கு, இன்னொன்னு யாருக்குன்னு கேக்குறியா? வயசுக்கு வந்த பொண்ணு தனியா போக கூடாது பார். அதுக்காக தான் உங்க வழக்கப்படி 16வது நாள் தானே தாலி வைப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் எப்படி இறக்கமில்லாம வேண்டி இருக்காரு பாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க நான் உங்களை திரும்ப பார்க்கவே மாட்டேன். நான் ரொம்பவும் பயமா இருக்குங்க. முடிஞ்ச ஒரு போலீஸ் கமிஷனர்ங்கிற முறையில அந்த பயங்கரவாதியை பிடிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமா சாகுறேன். இல்ல ஒரு சாதாரண போலீஸ்காரனாவது ஒழுங்கா என் கடமை செஞ்சங்கிற திருப்தியோட இன்னைக்கு சாகுறேன். மிலிட்டரி கமிஷனர் வராரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு ஏற்படலாம்.
கமிஷனர் வீட்டுக்கு ஒன்ன நம்பி பாடையெல்லாம் கட்டி பந்தாவை அனுப்பிச்சு வச்சுட்ட, நீ என்னடா போர்வையை போத்திக்கிட்டு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து நிக்கிற? இன்னைக்கு நான் ஒரு உயிரை கொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? இந்த மாசம் கமிஷனர், அடுத்த மாசம் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வேலை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த 10 வருஷத்துல எத்தனை ரயில கவுத்திருக்கேன், எத்தனை பஸ்ஸை கொளுத்தி இருக்கேன்? ஒரு வருஷத்துக்கு 366 கொலை பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு பூரா வெள்ளை புடவை கட்டி விட்டத இந்த கழுதை தான். என்ன மாதிரி உள்ளூர்காரங்க சப்போர்ட் இல்லைன்னா முக்கியமான தலைவரை கொண்டு இருக்க முடியுமா? நாங்க போட்ட ஒரே மேடையில எத்தனை பாட கட்டணும் தெரியுமா? முக்கியமான தலைவருக்கு பாம்பு வச்சாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்ல எங்க அப்பாவும் சேர்ந்து செத்துட்டாரு. இந்த 2 தடி கழுதைகளையும் துரைசாமியை கொண்டு வாங்கடான்னு அனுப்பிச்சா வண்டி நிறைய குழந்தைங்க இருக்குன்னு பயமுறுத்தினாங்க. அரசாங்கம் காட்டு கத்தலா கத்துறான். நீரோத உபயோகிக்க மாட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டாங்க. சரி, நானாவது பார்த்தேன் ஜனதொகையை குறைப்போம்னு எல்லா குழந்தைங்க இருந்த அந்த வண்டியை ஊசி பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிவிட்டேன். விழுப்பா, வந்த வேலையை முடிச்சுடு. தலைவா, அவன் உடம்புல பாம்பு கட்டு வந்திருக்கான். 10 வில்லன்கள் சேர்ந்து ஒரு நல்லவனை சுட போறீங்களா? துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் அவனை சுடுறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு போய் பணத்தை நகையும் சுருட்டிட்டு வந்திருக்கடா. இது வரைக்கும் செஞ்ச பாவம் பத்தாதா? இனிமேலாவது புண்ணியத்தை தேடுங்கடா.
परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे संभवामि युगे युगे வணக்கம். தன்னோட உயிரையே கொடுத்து ஒரு சமூக விரோதியை அழிச்சு ஒரு போலீஸ் அதிகாரியை காப்பாத்தினவரோட குடும்பத்தின் சார்பா தப்பான வழியில வந்த இந்த பணத்தை அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைக்க வந்திருக்கேன். நாட்டையே எரிச்சு தன் வீட்டுல ஒல வைக்கிறவங்களுக்கு மத்தியில ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட தண்ணியை நம்பிட்டு இருக்கிறவங்களை அனாதையாக்கிட்டு இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சவரோட குடும்பத்துக்கு இந்த நாடு என்ன செய்ய போகுது? வறுமைக்கு முன் வன்முறையை ஒழிப்போம். ஒரு இந்தியன்.